வாங்க குழந்தைகளா, ஒரு சின்ன குழந்தையோட கதை பற்றி பார்க்கலாமா? பீர்பால்னு ஒருத்தர் இருந்தாங்களாம். அவருக்கு 5 வயதில் ஒரு சிறுமி இருந்தாளாம். அவள் ரொம்ப சுட்டித்தனமாகவும் திறமையாகவும் பேசுவாளாம். அவள் அவங்க அப்பா அரண்மனைக்கு போகும்போது, அப்பா நானும் உன் கூட வரேன்னு பிடிவாதம் பிடிச்சாலாம். அவங்க அப்பா மறுப்பு சொல்லாமல் அவளை அரண்மனைக்கு கூட்டின்னு போனாங்களாம். அவரை ராஜாவை பார்த்தாலாம். ராஜாவை பார்த்ததும் வணங்கினாலாம். வணங்கினதும் அரசர் ரொம்ப மனம் மகிழ்ந்தாராம். இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க வணங்குற, உனக்கு எவ்வளோ அறிவு திறமையாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அரசர் என்ன கேட்டாரா, நீ என்னெல்லாம் பேசுவ அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிறுமி சொன்னாலாம், அரசே நான் நிறையவும் குறையவும் பேசுவேன் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு அரசர் என்ன சொன்னாரா, நிறையவும் குறையவும்னா அது என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு முதியவர்களை பார்த்தால் குறைவாக பேச வேண்டும், சிறுமிகளை பார்த்தால் நிறைவாக பேச வேண்டும் அப்படின்னு சொன்னாலாம். அதை பார்த்து அரசர் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டுட்டு அந்த சிறுமிக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்தாராம் அந்த அரசர். எப்பவுமே திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசணும், பெரியவங்களை மதிக்கணும். பாய் குட்டீஸ்.